என்னையா இது மண்டை இப்படி வச்சிருக்க? கரடு முரடா இருக்கு. அண்ணாச்சி என்ன பண்றீங்க? பிளேடு வச்சுதானே மொட்டை அடிப்பாங்க, நீங்க என்ன கத்தி வச்சிருக்கீங்க? பயமா இருக்கு. ஏமா இந்த ஆள் மண்டையில உள்ள முடிக்கலாம் பிளேடு எல்லாம் பத்தாதுமா, அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டணும். அண்ணாச்சி கோவத்துல மண்டையண்டே ரெண்டா பொழந்துறாதீங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அண்ணாச்சி மொட்டைக்கு எவ்வளோ அண்ணாச்சி? ஏமா ஒரு மொட்டைக்கு 450 ரூபாமா? அண்ணாச்சி விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் மொட்டை போறக்கு 50 ரூபா தான். அப்போ உங்க ஊர்ல மொட்டை வெட்டலாம்ல, எதுக்கு அங்க இருந்து இங்க முடி தூக்கிட்டு வந்த? சரிங்க விடுங்க, நம்ம சாமிக்கு தானே செய்கிறோம். மொட்டை முடிஞ்சு காணிக்கை எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. ஏடி மாறி, என் மண்டைக்கு மொட்டை நல்லா இருக்காடி. எங்க மண்பானை சட்டியை பாதியா வெட்டி மண்டையில கவுத்துற மாதிரி இருக்குங்க. மாறி உனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். என் அழகை பார்த்து நீ பொறாமப்படுற. ஆமாங்க, ரொம்ப பொறாமப்படுறேங்க. நாங்கண்ணே 500 ரூபா இருக்கு, 50 ரூபா மட்டும் சில்லற மிச்சம் கொடுங்க. காலங்கத்துல சில்லறைலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. 450 ரூபா மொட்டை கூட 50 ரூபாய் எனக்கு செலவுக்கு. கிளம்புங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் வேணாலும் நாங்க நிக்கிறோம். மிச்சம் 50 ரூபா மட்டும் கொடுங்க. 50 ரூபா சில்லறை எல்லாம் கொடுக்க முடியாது. வேணா யாரையாவது மொட்டை வர்றதுனா கூட்டுவாங்க, போட்டு விட மாட்டேன். என்ன மாதிரி உன் வீட்டுக்கு மொட்டை விட்டு போட்டாச்சா? இந்த பின்னாடி யாரோ ஒரு மொட்டை பாட்டி நிக்கிறாங்க, வேணா கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு மொட்டை வேணா இன்னொருக்கு போடுவோம். அதுவே மண்டையில முடி இல்லாம இருக்கு, அதை போய் மொட்டை விட்டு என்ன போகுது? பாட்டி அந்த ஆள் மொட்டை விடுறதுக்கு 450 ரூபான்னா சரி 500 ரூபா கொடுத்தோம், சில்லற இல்லை 50 ரூபா கொடுன்னு கேட்டா 50 ரூபாய்க்கு வேற யாராவது கூட்டுவோம், மொட்டை போட்டு விடுறோங்க. என்னடி இப்போ உனக்கு மொட்டை தானே போடுற கால் வேணும், இரு எவ்வளவு வருவா 2 பேரை பிடிப்போம். எவ்வளோ உத்தர சொல்லியாம போகல, அங்கே பொங்கல் கொடுத்தே முடிச்சிருப்பாங்க நேரம். எல்லாம் ஒன்னாலதான். நான் முதலே வரிசையில் நின்னாலும் வாங்கி இங்கே வான்னு கூப்பிட்டு என்னையே வாங்கிடாம கடைசி இப்படி நிக்க வச்சுட்டா. ஏடி 2 பேரும் எங்கடி போறீங்க? பொங்கல் வாங்க போறீங்க? வா நான் பொங்கல் வாங்கி தரேன் வாங்க. ஆமா எங்களாலே ஓடி போய் பொங்கல் வாங்க முடியல, நீ எங்க கிளம்பி போற? ஏடி நான் சொன்ன சொல் காப்பாத்துறேன்டி, வாங்கடி நான் உங்களுக்கு பொங்கல் வாங்கி தரேன். சரி பாட்டி, அவ வரலன்னா விடுங்க, நான் வரேன். இல்ல ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நானும் வரேன். முதல் எனக்கு வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறமா அந்த சவுத்திக்கு வாங்கி கொடுங்க. ஏடி அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேத்துல ஒருத்தி எவ்வளவு அந்த மொட்டை போடுறேன் கையில கத்தி வச்சிருக்க மாதிரி, அது பக்கத்துல போய் உட்காருங்க, பொங்கல் தானா உங்களுக்கு வரும். ஏன் இங்க உட்காந்தாலும் பொங்கல் தர மாட்டாங்களோ? ஏடி ஏத்து பேசாதடி, சொன்னதை கேளு. எவ்வளவு உத்தரசா வழி விடுல, நீ போலனாலும் நான் போய் சும்மா நாள் உட்காந்துக்கிறேன், பொங்கல் வாங்கிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போய் உட்காந்துக்கிறேன், நீ சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. என்னம்மா நீ தான் பேலன்ஸ் சில்லறைக்கு இங்க வந்தாளா? என்ன இருந்தாலும் பைத்திய மாதிரி பேசிக்கிருக்கான், பேலன்ஸ் சில்லறை இருந்துக்கிட்டு. இங்க பொங்கல் கொடுக்கறதுனால நீங்க கூப்பிட்டாங்க. என்னாச்சு, என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? சரிம்மா அப்படியே திரும்பி நின்னுக்கோங்க. ஏமா மொட்டை போட்டாச்சு, எந்திரிச்சு போ. மிச்சம் 400 ரூபா கொடுத்துட்டு போ. என்னது மொட்டையா? எவ்வளவு உத்தரசா, பொங்கலுக்கு ஆசைப்பட்டு போய் மொட்டையை போட்டு வந்திருக்க போல, வெக்கமா இல்லையா உனக்கு? அட கிளவி சும்மா போறவள, இங்கே வா பொங்கல் வாங்கி தரேன் கூப்பிட்டு வச்சு நீ மொட்டையை போட வச்சுட்டா பாரு. எல்லாத்துக்கும் அந்த கிளவி, நான் அந்த கிளவி எப்படி? ஏடி உத்தரசா, மற்றவங்களுக்கு மொட்டை போட்ட கேவலமா இருக்கும்டி, எனக்கு அந்த கேவலமா இருக்கு. மாறி புரிசுற பாரு, மொட்டை போடுறது கேவலமா இருக்கு. ஆனா உன் மண்டைக்கு மட்டும் நல்லா சம்மன் ஹெல்மெட் மாதிரி இருக்கு. எப்படி இந்த பாதி மொட்டை தலையோட என் தெருவுக்குள்ள போக 4 நாய் என் பின்னாடி துரத்திக்கிட்டே வர, அதெல்லாம் நீங்க பார்த்தா ஆனந்தப்பட. ஏமா மொட்டை போட்டாச்சுமா, அந்த பேலன்ஸ் 50 ரூபா கழிச்சது போக இன்னும் 400 ரூபா நீ தான் தரணும். ஏமா அந்த 400 ரூபா என் கையில இருந்தா நானே வீட்டுல பொங்கல் செஞ்சு திம்பல. நான் ஏன் இப்போ கோயில் பிரசாதம் பொங்கல் வாங்குறதுக்கு அங்க இருந்து 10 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்க பொங்கல் வாங்க வந்தேன். ஏமா காசு இருக்கான்னு பாருமா, இல்லன்னா இன்னொரு 4 பேர் பிடிச்சி கூட்டுவோம், மொட்டை போட்டு அந்த காசு இதையும் கழிச்சிருவோம். இந்த கிழமை ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் மொட்டை விட மாட்டாமல. முதல் 50 ரூபா சில்லற இல்லையா, அந்த 50 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஒருத்திக்கு மொட்டையை போட வச்சு இப்போ 400 ரூபாய்க்கு சில்லற இல்ல, வேற யாராவது கூட்டுவாங்க. ஏமா கையில நான் என்ன வச்சிருக்கேன் தெரியல, கத்தி வச்சிருக்கேன். காசு இப்போ கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் மண்டையில மொட்டை போட்டு மொட்டையில இவளுக்கு எல்லாம் திருடி எழுதி விட்டுருவேன் மண்டையில. மண்டையில முடி இருந்தாலே நான் தான் நடந்து வரேன்னா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நடந்து வராலே என் புருஷனால கண்டுபிடிக்க முடியாது. இல்லை இப்படி போய் மொட்டை தலையோட நின்னா யாரடி நீங்கன்னு வெளியே தள்ளி விட்டுருவான். இவன் யாரையும் தள்ளி விட்டு போங்கம்மா, முதல் எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டு போங்க 450 ரூபா. அதான் நான் யார் எப்படி நாசமா போங்க, யார் கூட ஓடிப்பாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும். இந்த கிழமை நினைச்சிருக்கேன். அந்த கத்தியை பிடிங்கி இவன் மண்டையில் இருக்கிற 2 முடி இந்த தேல் கொடுக்கு மாதிரி இருக்கு பாரு, அதை ஒடிச்சு விடணும் முதல்.